ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வீடியோ போட்டு. ஸோ உங்களுக்கே தெரியும் எனக்கு வந்து டெலிவரிங்கிறதுனால தான் வீடியோஸ் போட முடியலை. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 25 டேஸ் கூட ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்காகவும் என் குழந்தைக்காகவும் வந்து ப்ரே பண்ணிக்கிட்டீங்க. ஸோ எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ உங்களால் தான் வந்து இப்போ நான் வந்து நல்லபடியாக இந்த வீடியோ வந்து எடுக்க முடியுது, ஓகேங்களா. ஸோ நானும் என் குழந்தையும் வந்து நலமாக இருக்கிறதுக்கு உங்களுடைய பிரார்த்தனையும் வந்து ஒரு காரணம். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு என்னுடைய நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த சிசேரிங் எனக்கு வந்து சி செக்ஷன் தான். ஸோ சிசேரிங்லேருந்து அந்த வலியிலேருந்து மீண்டு வர்றதுக்கு எனக்கு வந்து 18 நாள் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சிசேரிங் கூட வந்து எனக்கு அவ்வளோவா ஒன்றும் தெரியலை. பட் செகண்ட் சிசேரிங் ரொம்ப பெயினாக இருந்துச்சு. என்னால் வந்து எழுந்திருக்க கூட ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து குரூப் 4க்கான வேக்கன்சி வந்து அலௌன்ஸ் பண்ண போகிறாங்க, ஓகேங்களா. ஸோ 18,000 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதில் வந்து குரூப் 4ம் வரும். ஸோ அதனால் வந்து நான் திரும்ப அகெயின் என்னுடைய படிப்பை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் இந்த ஒரு வழியிலையும் நான் என்னுடைய படிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து அம்மா வீட்டில் இருக்கிறேன். ஸோ அதனால் வந்து இந்த ஒரு புக்கு மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். பேலன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்குது. ஸோ இந்த வீக் சண்டே வந்து நான் அங்கே போயிடுவேன். ஸோ போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றா ப்ராப்பராக வந்து நான் வீடியோஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். அதாவது ஷெட்யூல், ஓகேங்களா. நெக்ஸ்ட் இயர் படிக்கிறதுக்கான ஷெட்யூல்லாம் வந்து உங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ இப்போதைக்கு வந்து நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இது வந்து VVTNPSC அகாடமி அவங்கள்ட்ட வாங்கின ஒரு புக்கு தான், 6th to 10th வரைக்கும். ஸோ இது வந்து ரிவிஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் புக்கில் படிக்கிறத விட இதிலையே வந்து எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணி படிக்கிறேன். ஸோ எனக்கு டைம் கிடைக்கும்போது அந்த டைமில் வந்து நான் படிக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டும் தேவை. ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்ப அந்த டைமில் வந்து நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து நான் இதிலே வந்து நோட் பண்ணி படிச்சுக்கிறேன். ஏன்னா அப்போ வந்து நம்ம புக்கை வந்து பரட்டிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் வந்து இதிலேயே வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரிவிஷன் பண்ணுறப்ப இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதே வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இலக்கணம், ஓகேங்களா. ஸோ இலக்கணம் பார்த்திங்கன்னா எந்த இலக்கண பகுதி வந்து கொஞ்சம் நமக்கு குழப்புற மாதிரி இருக்குதோ அந்த இலக்கண பகுதியை வந்து எழுதி நான் இந்த புக்கிலே வந்து ஒட்டி வச்சுருக்கேன். இது மாதிரி நம்ம ஒட்டி வச்சுக்கும் போது நமக்கு வந்து படிக்கிறப்ப கொஞ்சம் புரிகிற மாதிரியும் இருக்கும். ஈஸியாக வந்து நம்ம முடிச்சிடலாம், சீக்கிரம் படித்து முடிச்சிடலாம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ முக்கியமான இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ப்ளஸ் இலக்கண பகுதி எல்லாத்தையுமே வந்து இதிலே நோட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ 6th ஸ்டாண்டர்ட் வந்து டெலிவரிக்கு முன்னாடியே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து 2 டேஸ் தான் ஆகுது நான் புக் எடுத்து, ஓகேங்களா. ஸோ 2 டேஸில் வந்து இப்போ 7th ஸ்டாண்டர்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 இயர் வந்து முடிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து இது உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுத்துடலாம். ஏன்னா நிறையா பேருக்கு வந்து நம்ம சேனலில் இன்னும் வீடியோஸ் வேறு போடலை. ஸோ ஒரு பயத்திலே இருப்பீங்க, வீடியோஸ் கொடுப்பேனா கொடுக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் தான் வந்து இது ஒரு வீடியோவாக கொடுத்துடலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு வழியிலையும் நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ என்னால் முடிகிறப்போ உங்களாலையும் முடியும், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ என்னால் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் உட்காந்து வந்து படிக்க முடியாது. ஏன்னா பேக் பெயின் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு சிசேரிங் கூட அவ்வளோவா வந்து எனக்கு எந்த ஒரு வலியும் தெரியலை. ஸோ செகண்ட் சிசேரிங் பார்த்திங்கன்னா பேக் பெயின் வந்து ரொம்ப நேரம் உட்காந்தேன்னா ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நேரம் தான் வந்து என்னால் நோட்ஸ் எடுக்க முடியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாள் என்னால் ஒரு இயல் தான் வந்து படிக்க முடியுது, அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா குழந்தையும் பார்த்துக்கணும், என் பெரிய பொண்ணையும் பார்த்துக்கணும், ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த வலியோடு வந்து படிக்கணும். கிட்டத்தட்ட வந்து நம்ம இதிலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு 3 மாதமாவது ஆகும். ஸோ இருந்தாலும் நம்ம வந்து கிடைக்கக்கூடிய நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதிலே கொஞ்சம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு புக்கு மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். பேலன்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது. மேக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டாபிக் தான், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டெல்லாம் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் வந்து
அதுக்குள்ளேயே வந்து டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. ஸோ இனிமேல் வீட்டுக்கு போனால் தான் வந்து அதையும் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, மேக்ஸ் பார்க்கலாம் ப்ளஸ் ஜிகே எல்லாமே பார்க்கலாம். உங்களுக்கு வந்து நான் ஷெட்யூல் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் முடிச்சிட்டேன், பட் பேலன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை நான் வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த ஷெட்யூலையும் கொடுத்துட்றேன். அதுபடி வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த ஷெட்யூல் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இன்னொரு டீட்டெயிலான ஒரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஷெட்யூல் படி வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு மந்த்லேருந்து கூட படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ படிக்கலைனாலும் நெக்ஸ்ட்டு மந்த்லேருந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது 7th பார்த்திங்கன்னா நான் வந்து 2 இயர் வந்து முடிச்சிருக்கேன். ஓகேங்களா, 2 டேஸாக இதுதான் படித்தேன். ஸோ இன்றைக்கி வந்து 3வது இயர் வந்து படிக்கணும், ப்ளஸ் வந்து நோட்ஸ் எடுக்கணும், இலக்கண பகுதி வந்து நோட்ஸ் எடுக்கணும். ஸோ நீங்கள்லாம் வந்து தமிழ் எல்லாமே முடிச்சிருப்பீங்க, ஆல்ரெடி டெஸ்ட்டும் வச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் மட்டும் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸோ நீங்களும் எல்லாருமே வந்து படிச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ படிங்க, தொடர்ந்து படிங்க. நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 வந்து கண்டிப்பாக வரும். ஸோ வருமா வராதா அப்படிங்கிற டவுட்டில் யாரும் படிக்காமல் இருக்க வேண்டாம். ஸோ தொடர்ந்து வந்து படிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ ஷெட்யூல் கொடுத்ததுக்கப்புறம் ப்ராப்பராக வந்து அந்த ஷெட்யூல் படி வந்து நம்ம படிக்கலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் வந்து ஜிகே, மேக்ஸு ப்ளஸ் தமிழ் எல்லாமே வந்து கலந்து தான் படிக்க போகிறோம். ஸோ அப்படி படித்தோம்னா நம்ம வந்து சிலபஸை வந்து கண்டிப்பாக முடிச்சிடலாம், எக்ஸாம்குள்ளே வந்து முடிச்சிடலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மந்த்து எண்டுக்குள்ளே நான் உங்களுக்கு வந்து ஷெட்யூல் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.